பா டேய் என்றா இது ஏனுங்க மாமா எப்படி என் செலக்ஷனு? ஏண்டா உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணு இப்படி வா சந்தேகப்படுறாரு. நேத்தே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல மாமா இது அவந்து இல்ல எந்து. உனக்கு ஒன்று பத்தாதுன்னு ரெண்டாவதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாக்கு. ஐயோ மாமா எந்த இல்ல உங்களுது. என்றா சொல்ற? மாமா உங்களை பாத்துக்கிறதுக்காக ஓம் நர்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி நான் தான் கூட்டு வந்தேன். அதை தான் சொன்னேன். அப்படி தெளிவா பேசி பழகு. உங்களை நைட்டுக்கு என்ன செய்யணும்? என்னது? ஐயோ அப்பா நைட்டுக்கு உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்குறேன். எதையோ ஒன்று செய்யுங்க. அதான் சொல்றாருல வா நைட்டுக்கு என்ன செய்யணும் நான் சொல்றேன். அது என்ற பெட்ரூம். அவர் இல்லாத போது வரலாம் வா. வெட்டி போடுவேன் எல்லாத்தையும். இங்க பாருமா நீ தமிழ்லையும் பேச வேணாம் மலையாளத்திலையும் பேச வேணாம். நீ பேசுனாலே கலவரம் ஆகுது. நீ வெறும் சைக்கிளே சொல்லு நாங்க புரிஞ்சுக்கிறோம். இங்க பாரு அரிசி மூட்டை வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. நூலு கூட ஆக மாட்டான் அவரு. டேய் உங்க பங்கிட்ட எத்தனை முறை உன்னை காப்பாத்திக்கிறான். என்னை பத்தி பெருமையா நாளாவது சொல்றா. பெருமையாவா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இவர் தான் எங்க மாமா. இனிமேல் உங்களுக்கு சேட்டா மாதிரி. டேய் நான் என்ன வட்டி கூறுவேன் சேட்டுக்கிட்டு சொல்றேன். சேட்டானா மனசுக்கு நெருக்கமானவன்னு அப்படியா? அர்த்தம். ஐ எம் சேட்டா. அது ஒரு பேர் கிச்சன். வா ரெண்டு பேரும் சேர்ந்து கடாய் கழுவோம். கிச்சன் மாதிரியா இருக்குது. காயலாங்கடை மாதிரி வச்சிட்டு இருக்கான் பாரு அந்த ஆளு. நைட்டு கரோட்டு குழம்பு செஞ்சாரு கடாய் கழுவாம விட்டுக்கிறாப்புல. ചേട്ടാ വീട്ടിക്ക് പുതിയതായി വന്നതാണോ? ஏன் മിക്സി ഗ്രൈൻഡർ വാഷിംഗ് മെഷീൻ എല്ലാം എപ്പോ വരും? ஏய் பொறுமையா பேசு. என் மாமா காதில் விழுந்திருப்பது. பல வருஷமா இந்த கிச்சன்ல இவ்வளவுதான் பொருளுங்களே. என் மாமா அம்மியில அரைச்சி வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. மிஷினுங்களை பார்த்தாலே ஓடுவாரு. ஏன்? ஏன்னா இயற்கை உணவு சாப்பிட்டாதான் சாவே வராதான் அப்படின்னு சொல்றாரு. போதும் போதும் போதும்மா. பரவாயில்லையே, அப்படியே எங்க அப்பா சமைச்ச மாதிரியே இருக்கு. நானாக்கும் ചോറാക്കണത്. എന്നെ ഒന്നും ചെയ്യാൻ സമ്മതിച്ചില്ല. എല്ലാം അവര് തന്നെ ഉണ്ടാക്കിയത്. உண்டாகுவார். ஏண்டா ஆதி, சொல்லுங்கப்பா. இந்த பொண்ணை உனக்கு எத்தனை மாசமா தெரியும்? இன்னைக்கு தான்ப்பா ஏஜென்சி போனப்ப. இல்ல நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தெரியும். எப்படிப்பட்ட? ஆனா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குதுடா. காலையில இருந்து 3 வாட்டி வாந்தி. அப்படியா? ஓ கங்க்ராட்ஸ். சரிப்பா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? கர்ப்பமான பொண்ணை வச்சுக்கிட்டு வேலை வாங்கினா நமக்கு தானே பாவம். சேர வேண்டியது ஏதாச்சும் கொடுத்து அனுப்பு. சரிப்பா. സോറി ചേട്ടാ. ஏம்மா நான் சேட்டு இல்லம்மா கவுண்டேன். மலையாளத்துல சேட்டான்னா அண்ணன் அர்த்தம். ஓ அண்ணன் முறை கொண்டாடுறியா? பா கொஞ்சம் வெளியே வாங்கல. என்னத்துக்கு? வாங்கப்பா சொல்றேன். ஏண்டா சொல்லுங்கப்பா. இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா இப்படிதான் ஜட்டியோட திரிவீங்களா? இது ஜட்டி இல்லப்பா, ஷோர்ட்ஸ். என்ன ஷார்ட்டோ லாங்கோ எல்லாம் உடம்போட ஒட்டிக்கிட்டு என்ன? அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. Hello, Mr. Subramani. Glad to meet you. I'm a robot from Humanoid Dynamics, ROS version 2. என்றா இது மிஷின் பேசுது? இதான்ப்பா நான் சொன்ன புது ஹோம் நர்ஸ். ஓ ஹோம் நர்ஸா? ஆமா. எதுக்குடா ஹோம் நர்ஸ்? நீ இங்கே தானே இருக்க போற? இல்லப்பா நான் 12ஆம் தேதிக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓ எதுக்குடா 12ஆம் தேதி? இது இன்னைக்கே போ, இப்பவே போ போ. என்னப்பா? நானா வேண்டாம் நான் சொன்னேன். ஐயோ இப்ப அப்புறம் போகும்போது அந்த ஹோம் நர்ஸையும் ஓட்டிட்டு போ. Uh-oh. அப்பா அப்பா போடா. மனுஷனுங்கனாலேயே என்ன பார்த்துக்க முடியல, இதுல மிஷினை தூக்கிட்டு வந்துட்டானா அங்கிருந்து. அதை வெறும் மிஷினா பார்க்காதீங்கப்பா, அது ஒரு மனுஷனா பாருங்க. அது நீங்க சொல்றத மட்டும் செய்யற ஒரு ஆளு. அப்படியெல்லாம் எவ்வளோ எவ்வளோ இல்லை, எவனும் எனக்கு தேவையில்லை. பேப்பர் வாங்குறது படிக்கிறதுக்கா நக்கிறதுக்காடா? தண்ணியில போட்டு போது பாரு போற போக்கு போறி. Good morning, Mr. Subramani. Coffee, please. ஐயோ ஆதி, இந்த வெள்ளை பூச்சி தொல்லை தாங்க முடியல பாரு. அப்பா தைரியமா எடுங்கப்பா, அவன் நம்மளை விட Good சூப்பரா morning, Mr. Adi. Coffee, please. தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க சார்.
Subramani, coffee. பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா பல்ல தட்டி கையில கொடுத்து போடுவேன். 1.5 வயசுன்னா 2.5 வயசு என்னடா? நான் தான் காப்பி வேண்டான்னு சொன்னேன்ல. சொல்லல, பேசாம போயிட்டீங்க. அதுக்கு அதான் அர்த்தம். Copy that. இந்த காஃபியை நான் என்ன பண்ணேன்? வறுத்து சாப்பிடு. ராங் கமெண்ட். காஃபியை வறுத்து சாப்பிட முடியாது. ஏன் கொட்டையா இருக்கும்போது வறுக்கலாம்ல? அந்த கர்மாந்திரத்தை நீயே குடிச்சுக்கோ. ஒரு ரோபோ எதையும் குடிக்காது. ஏய் என்றா கூட கூட பேசிக்கிட்டு கொண்டு போடுவேன். ஆதி எகத்தாளத்தை பாரு இந்த குள்ளனுக்கு. மெஷினை கொல்ல முடியாது. இந்த காஃபியை நான் என்ன பண்ணணும்? என்ற தலையில கொட்டுற. ஒரு ரோபோ தன்னோட எஜமானை எப்பவும் துன்புறுத்தாது. பண்ணித்தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் ஆறுன்னு உனக்கு. ப்ளீஸ் டேக் இட். எருமைக்கு கொடுத்துட்டேன் உன்ற காப்பி. வீடு ரொம்ப சுத்தமா இருக்குது. காலையில நான் மாப் பண்ணேன். டேய் 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 அப்படியே நில்லுங்க. இங்க பாரு ராகுல், நீ நினைக்கிற மாதிரி இது உங்க ஒப்பம் கிடையாது. மாமா உடம்பு பார்த்துக்கிறதுக்காக ஃபாரின்ல இருந்து ரோபோ நர்ஸ் கூட்டின்னு வந்துக்கிறான் மாப்பிள்ள. உன்னை ஏதோ ஒரு கரு பண்ணி ஏமாத்தி கூட்டின்னு வந்துக்குது. எத்துன்னு வந்துக்கிற சூழ்த்திலே அதை செய் விடாத. அது பின்னால இருந்து பார்க்கும்போது உன்ற அப்பா மாதிரியே தெரிஞ்சுதுடா. ஏங்க ஒய்ஃபை இருக்குதுங்களா? இது ஆண்ட்ராய்டுப்பா. இல்லைங்க, இது ஆப்பிள். இது விண்டோஸுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. பார்த்தல ரோபோ பேசுது. மனுஷன் பண்றது எல்லாம் அது பண்ணும். என்ன தரியா? ஏனுங்க மாமா? என்றா இந்த குள்ளனை கூட்டு வந்து வித்த காமிச்சிட்டு அதெல்லாம் இல்லைங்க மாமா. இருக்கிற என்ற வீட்டுல என்னடா இவ்வளவு கும்பல்? மரியாதையா போயிருங்க, இல்லைன்னா நின்ன இடத்துக்கு வாடகை கேட்பேன் நானு. ராகுல், இது கோலப்பட்ட தேவையா? பசு. அதை பண்ணி விடாத. டேய், உங்களுக்கு ஆசையா இருந்தா ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துன்னு போயிடுங்க. மாமா வர்றதுக்குள்ள வாங்கடா. வா வா வா. டேய், 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 டேய். இது பாரு, கீழே இருக்கு. எல்லாம் லைனா வாங்க. ஒவ்வொருத்தர வந்து எடுங்க. இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் தான் செல்ஃபி ஃப்ரீ. நாளைக்கு என் டீ கடைக்கு வந்து டீயும் பண்ணு சாப்பிட்டா தான் செல்ஃபி. ஓகேவா? வந்து எடு. வா. எடு. குட் மார்னிங் மிஸ்டர் பாண்டி. என்ற பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் பாண்டி, உங்க அப்பா பேர் கருப்பையா. முகவரி நம்பர் 15 விநாயகர் தெரு. வேலை பேப்பர் போடுவது. படிச்சது 8th ஃபெயில். பிறந்த தேதி 23/4/81. பிடிச்சது ஆண்டி, பிடிக்காதது கிழவிகள். உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 300 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல. போன வாரம் குற்றாலம் போனீங்க. அங்க தங்கம் லாட்ஜ்ல தங்குனீங்க. உங்க கூட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் மீரா வந்தாங்க. டெய்லி 50 கேர்ள்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? உங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஃபேஸ்புக்ல கண்டுபிடிச்சு சொன்னேன். பேர் போட்டோ இருந்தா போதும், உங்க ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல முடியும். நாளையில இருந்து பேப்பர் வேண்டாம். டேய், பேப்பர் வேணுமா வேணாமா நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். நல்லா சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனே. இல்ல பொழப்ப கெடுத்துருவானு. ஆறு பொழப்ப என்ற பொழப்ப தானுங்க சொன்னேன். அது எனக்கு என்னடா கவலை. பேப்பர் படிக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் இருக்குதே, அது படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பேப்பர் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட டிஸ்பிளேல படிச்சாலே உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். எனக்கு ஆனந்தம் புலக்காடில நான் பாத்ரூம் போகும்போது உட்காந்து படிக்கிறது. நீ அங்க வந்து நிப்பி அணைஞ்சு திறந்துக்கிட்டு நிப்பேன். ஏன்டா உனக்கு வெக்கமா இருக்காது? இருக்காது. வெக்கங்கிட்ட கூமுட்ட சி உள்ளப்பா என்றா பெரிய ரோசக்காரன். மண்டைய பாரு, உலகம் ஒரு மாதிரி. கொஞ்ச நாளா இவனுக்கு நேரமே சரியில்லை. எல்லாம் தப்பு தப்பாவே நடக்குது. ஊரு கண்ணே அவன் மேலதான் இருக்குது. ஊரு கண்ணே அவன் மேலதான் இருக்குதுங்கிற உன்ற கொல்லி கண்ணை போட்டு அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற ஜோசியம் பாப்பியா? இல்லீங்க, மனுஷனுக்கு ஜாதகம் பார்க்கலாங்க. ஆனா இதுக்கு எப்படிங்க நம்ம? ஆனா இவனும் மனுஷன் தான், ஆளுதான் பாதி. ஆனா செய்யறதெல்லாம் டபுளா இருக்கும். இல்லீங்க, பார்க்கலாம். ஆனா இதோட பிறந்த தேதி, நேரம், ஊர் இதெல்லாம் வேணுமில்லங்க. என்றா அதெல்லாம் இருக்குதா? இருக்குது. கொஞ்சம் சொல்லு. டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் 3/12/2020. ஆக்டிவேஷன் டைம் 4:55 AM. வெள்ளிங்கிரி ஆண்டவா, என்ன முத காப்பாத்துப்பா. இதனாலங்க என்னது இது? இவனாலன்னு சொல்லுங்க. சரிங்க, இவனாலங்க உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்க. ஆமா, இருக்குது. அப்புறங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. ஆனா அவன் தான் எதையுமே சாப்பிடுறது இல்லையே, அப்புறம் எப்படி வயிறு பிரச்சனை? ஏங்க நீங்க இந்த வைரஸ் கேள்விப்பட்டது இல்லீங்களா? ஓ அப்படிங்களா? இந்த செல்போனு கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் வருதுலங்க, அது மாதிரிங்க. ஓ
ஆனா இவனுக்கு ஒரு கண்டம் காத்து இருக்குதுங்க. என்ன சொல்றீங்க ஜோசியர? கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குதுங்க. அத சொல்லுங்க முதல்ல. அப்புறம் வர்ற அமாவாசைக்குள்ளீங்க நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற மலை கோயில் முனீஸ்வரனுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணி போடுங்க. செஞ்சிடணுங்க. அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டே வாங்க, எல்லாம் நல்லதே நடக்குமுங்க. ரொம்ப நல்லது சரி. ஜோசியரே. அடே கண்ணு வாடா போலாம். வாரணும். சரி வாங்க, நல்லதே நடக்குமுங்க. வாரணும். நல்லதே நடக்குமுங்க. ஓ கொடுக்கலையாக்க தட்சணை போதுங்களா? உங்ககிட்ட இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாதுங்க. இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேல எதுக்கு? வாடா கண்ணு. வைதேகி ஃபால்ஸ் பக்கத்துல வக்கனையா புது வீடு கட்டலான்னு பாக்குறான் குண்டை. அப்பா டேய் என்றா இது திருதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம? இல்லப்பா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். வெல்கம் மிஸ்டர் ராதி. மே ஐ ஹெல்ப் யூ? ஏற்கனவே நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும், நானே பார்த்துக்கிறேன். கொஞ்சம் தலையில்லை. டேய் இது ஆறாது. வணக்கம் அங்கிள். அங்கிள் என் பேர் தாரிவி, ஆதியோட ஃப்ரெண்டு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா தாரவியும் இனி நம்ம கூட தான் தங்க போறா. ஒன்னா தங்குற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கும். இல்லை, 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறோம். ஓ சாப்பாடெல்லாம் ஒன்றா தான்ப்பா. தங்கறது தூங்குறதெல்லாம் அதுவும் ஒன்றா தான்ப்பா. எத்தனை ஒன்னாடா? இல்லைப்பா 2 பேரும் ஒன்றா தங்கினா செலவை கம்மி பண்ணலாம். எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு லிவிங் டுகெதர்னு சொல்லு. சரி பிடிச்சதுதான் பிடிச்ச. கவுனு போட்ட பொண்ணா பிடிச்சிருக்கிறிய. நம்ம பரம்பரைக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? தாரவி நீ பேக் எடுத்துட்டு உள்ள போயிரு, நான் வந்துடுறேன். ஏன் நம்ம நீ புடவை கடவை கட்ட தெரியுமா உனக்கு? ஆதி கட்டி விடுவார் அங்கிள். அப்பா உங்கள் கையால் காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போட்டு தரீங்களாப்பா? இப்பெல்லாம் நான் எங்கடா சமைக்கிறேன், இவன் சூப்பரா சமைக்கிறான்னு இல்ல. டேய் ஒரு காபி கேட்கறாருல்ல, போய் போடு போ. ஓகே மிஸ்டர் சுப்ரமணி. அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க? அது அது பின்னாடியே போய் போய் பழக்கமாயிருச்சு. வந்து உட்காருங்கப்பா. இப்பெல்லாம் குட்டப்பன் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. டேய் பாத்துரா கண்ணு, கையில சுடு தண்ணி ஊத்திக்க போற. எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோ. சாமி இது 100 ரூபாய், 10 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 90 கொடுங்க. அதான் நான் பார்த்தேன், உங்கள் ஒப்பனம் அது போடுறது. அது கவனிப்பை பார்த்தியா? அது என்ற மருமாவ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. அவங்களுக்கும் பிள்ளைக்கும் காட்டுங்க. பக்கத்திலேயே குண்டு மாப்பிள்ள நிக்கிறாரு பாருங்க, அவருக்கு நல்லா காட்டுங்க. மிஸ்டர் சுப்ரமணி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம் சொல்லணும்? யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். என்கிட்ட கூட வா. உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி என்ன ரகசியமாமா? அது என்னடா பெரிய ரகசியம்? அது குமாரசாமி புள்ள கவுண்டர் இருக்காருல்ல. பிள்ளையா கவுண்டரா? டேய் அதான் கண்ணு, பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர் ஆனார்ல என் பழைய ஃப்ரெண்டு. அவன் எப்ப பார்த்தாலும் மெசேஜ்னு அனுப்பிச்சிருப்பான். மெசேஜ் வந்திருக்குது அவ்வளவுதானே கண்ணு. அதுக்கு என்ன அவசரம், போய் நிதானமா பாத்துக்கலாம். போயிருவோம் மாமா. குமாரசாமிக்கு பையன் கிடையாது, பொண்ணு தானே. உன்னைய கேட்டாங்களா? ஐயோ அம்மா தாயை மன்னிச்சிருமா, உள்ளார இருக்கும்போது அவனை அடிச்சு போட்டேன். டேய் சரியா படல, வெளியில வரமாட்டேன். ஒப்பம் போக்கு வர வர சரியில்லை தெரியுமா? ரோபோ வந்ததுலேருந்து. மாப்பிள்ள இதெல்லாம் உங்கள்கிட்ட முதலே சொல்லலான்னு இருந்தான்டா. உங்கள் ஒப்பனுக்கு மர கண்டு போச்சு. 35 வருஷமாக கூட இருக்கனே, என்னைக்காவது என் பேர் வேண்டிக்கணும் கோயிலில் கயிறு கட்டியிருக்காரா? ஆனால் அந்த குட்டப்பனுக்கு ஜோசியம் பார்க்குறாரு, மந்திரிச்சு கயிறு கட்டுறாரு, சுற்றி போடுறாரு. 2 பேரும் அவ்வளோ ஃபிட் ஆகிட்டாங்க தெரியுமா? ஒரு நாள் உங்கள் ஒப்பனை பார்க்கறது வீட்டுக்கு போகிறேன், டப்புன்னு என் கழுத்தை பிடிச்சாண்டா அந்த குட்டப்பன். துடிச்சு செத்து போயிருப்பேன்டா. அப்படி ஒரு புடி. அப்புறம் தள்ளி விட்டு ஓடிட்டேன். இது ஏன் நீங்க எங்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா என் மேல இருக்கிற பாசத்துல அவனை தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கிருப்பிய. லூசு மாமா. லூசா? ஒப்பனுக்கு உனக்கும் என்ன திட்டலன்னா தூக்கம் வராதே. உங்க கூட இருக்கிறதுக்கு கோயில்ல செருப்பு டோக்கன் போலாம். என்ன மெசேஜ் வந்திருக்குது? வாய்ஸ் மெசேஜ். ஓ வாய்ஸ் மெசேஜா? எஸ். என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் முடிவாயிருச்சு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவங்க கம்பெனி எம்டி பையனை விரும்பி கட்டிக்கிட்டாங்க. அதான் அவசரமா கிளம்பிட்டேன். அதனாலதான் சொல்ல முடியல. பரவாயில்ல. பொண்ணு கூட தான் இருக்க சொன்னா எனக்கு நம்ம ஊர்ல இருக்கத்தான் விருப்பம். ஆமா நான் இருக்கிறேனே. இன்னும் 2 நாள்ல வந்துடுவேன். ஓகே 2 நாள்ல திரும்பி வரலாம். எஸ் யூ ஆர் ரைட். அப்பா என்ன பாத்ரூம் கூட நிம்மதியா போக விட மாட்டீங்க. எங்கே நிம்மதி?